அமாவாசையில் ஆடி அமாவாசை, புரட்டாசி மற்றும் தை அமாவாசை சிறப்பானதாக கருதப்படுகிறது. வாழ்ந்து மறைந்த முன்னோர்களுக்கு இந்நாளில் திதி தர்ப்பணம் கொடுத்து வழிபட்டால் பாவங்கள் அனைத்தும் நீங்கி முன்னோர்களின் ஆசீர்வாதம் கிடைக்கும் என்பது ஐதீகம். அதன் அடிப்படையில் சென்னை கலங்கரை விளக்கம் அருகே ஏராளமானோர் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபட்டனர். சென்னை மகாலிங்கபுரம் ஸ்ரீ ஐயப்பன் குருவாயூரப்பன் கோவில் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த தர்ப்பண பூசையில் நடிகர் ஜெயராமின் மனைவி உள்ளிட்ட 1000த்திற்கும் மேற்பட்ட மலையாள மக்கள் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபாடு செய்தனர். திருச்சி ஸ்ரீரங்கம் அம்மா மண்டபம் காவிரி படித்துறையில் அதிகாலையிலிருந்து தர்ப்பணம் கொடுக்க மக்கள் குவிந்தனர். திருச்சி மாவட்டம் மட்டுமல்லாது பெரம்பலூர், அரியலூர், புதுக்கோட்டை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலிருந்து வருகை தந்திருந்த ஆயிரக்கணக்கானோர் மறைந்த முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபாடு செய்தனர். பிரசித்தி பெற்ற ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி திருக்கோவிலில் ஆடி அமாவாசையை முன்னிட்டு முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுப்பதற்காக ஏராளமான பக்தர்கள் அக்னி தீர்த்த கடற்கரையில் குவிந்தனர். எள்ளு பிண்டம் வைத்து முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணத்தை அக்னி தீர்த்த கடற்கரையில் கரைத்து பித்ரு வழிபாடு நடத்தினர். பின்னர் ராமநாத சுவாமி திருக்கோவிலில் உள்ள 22 புனித தீர்த்தங்களில் நீராடி ராமநாத சுவாமி மற்றும் பர்வதவர்த்தினி அம்பாளை நீண்ட வரிசையில் நின்று சுவாமி தரிசனம் செய்து சென்றனர். திருக்கோவிலை சுற்றிலும் பக்தர்களின் கூட்டம் அலைமோதி காணப்பட்டது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.